இன்னைக்கு வந்து ரிசர்ச் மெத்தடாலஜியில் சாப்டர் 12 எடிட்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் த ஃபைனல் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு எடிட்டிங் த ஃபைனல் ப்ராடக்ட். ஒரு ஃபைனலான ப்ராடக்ட்டை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, பிஃபோர் த ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் த அசைன்மெண்ட் ஆர் தீசிஸ் இஸ் டைப்டு. நம்ம ஒரு ஒரு தீசிஸைவோ இல்லை ஒரு அசைன்மெண்ட்டைவோ நம்ம ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது எப்படி இருக்கணும்னா ரொம்ப அதை எப்படி எடிட் பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எடிட் பண்ணணும். இட் ஈஸ் த ரைட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து நம்ம எடிட் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம் இல்லையா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது அப்படின்றாங்க. டு என்ஷூர் தட் என்ன அவங்க எப்படி என்ஷூர் பண்ணணுமாம்மா, ரைட்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரைட்டர்ஸ் அவங்க எதை என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம், அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம ரைட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. த ஸ்பெல்லிங் ஆஃப் அன்யூஷுவல் வேர்ட்ஸ், நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணாத வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சில அன்யூஷுவலான வேர்ட்ஸை வந்து நம்ம கரெக்டாக டிக்ஷனரி வச்சு நம்ம பார்த்துக்கணும், கரெக்டு தானே அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. கொஷின்ஸ் ஆஃப் த பஞ்சுவேஷன்ஸ், கேபிட்டலைசேஷன், hyphenation and abbreviations should be referred to a recognized text of English language usage. இப்போ ஒரு கொஸ்டினில் அதில் பஞ்சுவேஷன் எப்படி இருக்குது, அதில் கேபிட்டலைசேஷன் எப்படி இருக்குது, ஹைஃபனேஷன் எப்படி இருக்குது, அப்ரிவியேஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த மாதிரியான சில ரெகக்னைஸ்டு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, தேவைப்படக்கூடிய விஷயங்கள், அது எல்லாமே வந்து அந்த கொஸ்டினுக்குள்ளே இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நாம் இப்போ கரெக்டாக நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் ரிவைசிங். இப்போ நம்ம அந்த மாதிரி செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விஷயம் இப்போ பஞ்சுவேஷன் இருக்கா, இதெல்லாம் இருக்கா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, இது வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஃபைனல் டிராஃப்டை எடிட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. டு கேரி அவுட் அ நம்பர் ஆஃப் சிஸ்டமேட்டிக் செக்ஸ் ஆன் சம் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஹெட்டிங். சில சிஸ்டமேட்டிக்கான செக்ஸில் இது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சில ரூல்ஸ், அந்த மாதிரியான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் ஒரு ஹெட்டிங் இப்படி தான் இருக்கணும், இல்லை சப் ஹெட்டிங் இப்படி தான் இருக்கணும், ஒரு கொட்டேஷன், ஒரு ஃபுட் நோட்டு, டேபிள்ஸு, ஃபிகர்ஸு, ரெஃபரன்சஸ், அப்பெண்டிக்ஸ், இப்படி இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கா, சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஃபைனல் டிராஃப்டை எடிட் பண்ணுறதுக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. த ஃபாலோவிங் செக்ஸ் லிஸ்ட் மே ப்ரூஃப் யூஸ்ஃபுல் இன் மேக்கிங் தீஸ் செக்ஸ். இந்த ஃபாலோவிங் இந்த மாதிரி செக் பண்ணுறோம் இல்லையா, லைக் ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, அன்யூஷுவலான வேர்ட்ஸுக்கு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் தான் போட்டிருக்கோமா, பஞ்சுவேஷன் இருக்கா, அப்ரிவேஷன் இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த எந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, செக்லிஸ்ட் ஃபார் ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு நம்ம செக் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தீசிஸ்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ டிவைடு கிளியர்லி இன்ட்டு ப்ரிலிமினரிஸை டிவைட் பண்ணுறதாகட்டும், இல்லை மெயின் டெக்ஸ்ட் டிவைட் பண்ணுறதுலையோ, இல்லை ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நம்ம இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக எடுத்து கிளியராக வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாமே வந்து இந்த மாதிரி இப்போ பஞ்சுவேஷன் இருக்கா, இல்லை அப்ரிவேஷன் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வேறு எதுலன்னா, ஆர் த ப்ரிலிமினரிஸ் வந்து கரெக்டான சீக்வன்ஸில் இருக்கா, கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கா, கரெக்டான அந்த நம்பர் வந்து ரோமன் நியூமர்ஸில் இருக்கா, ஸ்மால் ரோமன் நியூமர்ஸில் இருக்கா, இந்த மாதிரி அந்த ப்ரிலிமினரிஸ் வந்து கரெக்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபைனல் டிராஃப்டில் எடிட் பண்ணுறதுல ஒரு விஷயம் தான். இதெல்லாம் எடிட் பண்ணணும் ஃபைனல் டிராஃப்டில் அப்படிங்கிறாங்க. மூணாவது, டஸ் த டைட்டில் பேஜ் இண்டிகேட். அந்த டைட்டில் பேஜில் வந்து அந்த பேப்பர், இப்போ டைட்டில் பேஜில் இந்த சப்ஜெக்டோட இது என்ன, டைட்டில் என்ன, யார் இது டைட்டில் என்ன, ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியை இதை யார் எழுதுனாங்க, நேம் ஆஃப் த ஆத்தர், இதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். இதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். அடுத்து வந்து அந்த இப்போ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியோட கோர்ஸ் என்ன, டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டு, அந்த ஃபேக்கல்ட்டி யார், இந்த மாதிரி இது நெசசரி கிடையாது. நெசசரியாக இருந்துச்சு அப்படின்னா வேர் நெசசரி அப்படின்னா மட்டும் இதெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஆஃப் விச் த பேப்பர் இஸ் பீயிங் சப்மிட்டட். இப்போ நம்ம ஒரு பேப்பரை நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்மிட் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம், எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நேம் வந்து
மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேட் ஆஃப் சப்மிஷன், எந்த டேட்டில் நம்ம சப்மிட் பண்ணுறோம் அதே போடணும். டிகிரி, நம்ம எந்த டிகிரி, நம்மளோட டிகிரி என்ன, இப்போ எம்ஏனா எம்ஏ டிகிரி நாங்கள் பண்ணுறோம், எங்களுடைய எம்ஏ டிகிரியோடைய தீசிஸ் தான் இது அப்படின்னு நம்ம சப்மிட் பண்ணுறது. இதெல்லாம் எதுக்குள்ளே அடங்கியிருக்கணும்? தேர்ட் பாயிண்டான அந்த டைட்டில் பேஜில் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணுங்கிறாங்க. டஸ் த டேபிள் ஆஃப் கண்டென்ட் கண்டெய்ன்ஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கு இல்லையா, கண்டென்ட்ஸ் தான் கண்டென்ட்னு முன்னாடியே இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எப்படி கண்டெயின் ஆயிருக்கணும்னா அனாலிட்டிக்கல் ஓவர்வியூ ஆஃப் அ பேப்பர். அந்த அந்த பேப்பர் இந்த இந்த ஒரு புக் ஃபுல்லாக, அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக, அந்த பேப்பர் ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்குன்ற அந்த ஓவர் வியூ நம்ம பார்க்கறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து அக்னாலஜ்மெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து டேபிள்ஸ், லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் அது இருக்கணும். அந்த அந்த கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு டேபிள் கண்டென்ட் இருக்குதுன்னா அதெல்லாம் இருக்கணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் வந்து கரெக்டான லிஸ்ட் படி இருக்கா. நாலாவது வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபிகர் படி கரெக்டாக இருக்கா. பைபிளியோகிராஃபி இருக்கா, அப்பெண்டிக்ஸஸ் இருக்கா, இதெல்லாமே வந்து அந்த கண்டெக்ஸ்ட்குள்ளே பார்க்கணும், இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அஞ்சாவது வந்து இஸ் த மெயின் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு மெயினான டெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ இது வரைக்கும் ரெஃபரன்ஸு, கண்டெக்ஸ்ட் இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு மெயின் டெக்ஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னா அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணணும். எப்படின்னா சப்ஹெட்டிங்ஸ் எப்படி மேட்ச் ஆயிருக்கு. லைக் இப்போ சப்ஹெட்டிங் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஹெட்டிங், அதிலிருந்து தானே இந்த ஒரு ஹெட்டிங்கே வந்து பிரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கா அப்படிங்கிறத அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது ப்ராப்பர்லி சீக்வென்ஸ்டு வித் சாப்டர் ஹெட்டிங் மேட்சிங் தோஸ், அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு என்னது ஹெட்டிங் இந்த டேபிள், ஃபஸ்ட்டு என்னன்னா சப் ஹெட்டிங்ஸ், அந்த ஹெட்டிங் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங் கீழே தான் அந்த சப் ஹெட்டிங் இருக்கா, அதுக்கு தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து சாப்டர் ஹெட்டிங் வந்து அந்த கண்டென்ட்டில், அந்த கண்டென்ட்டுக்கு தான் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மூணாவது ஸ்ட்ரக்சர்டு வித் அ கேர்ஃபுல்லி டிசைன்டு இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கணும். அது இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும் இல்லை கன்க்ளூஷன் ஆகட்டும். ஸோ இன்ட்ரடக்ஷன்லேருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சராக தான் போயிருக்கணும் அப்படின்றத கொண்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த மெயின் டெக்ஸ்ட்டில் இப்படி தான் இருக்கணும். அடுத்து வந்து ரெஃபரன்ஸ், லாஸ்ட்டாக போயிட்டோம்னா இப்போ ரெஃபரன்ஸு. ஸோ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எப்படி இருக்கணும், கிளியர்லி சப்டிவைடட் இன்ட்டு அப்ராப்ரியேட் மேஜர் டிவிஷன். அது வந்து மேஜர் டிவிஷன் பொறுத்து நம்ம கரெக்டாக டிவைட் பண்ணி கிளியராக வச்சுருக்கணுங்கிறாங்க. ரெண்டாவது சப்டிவைடட் இன் பைபிளியோகிராஃபியை நம்ம கரெக்டாக சப்டிவைட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கிவன் அ டைட்டில், அது நெசசரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டைட்டிலில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க எங்கள் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலில். அடுத்து வந்து ஹேவ் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூஷன்ஸ் பீன் செக்டு ரிகார்டிங். அந்த நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து செக் ரெக்குவயர்மெண்ட், இன்ஸ்டியூஷனுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. லைக் நம்பர் ஆஃப் காப்பீஸ், எத்தனை காப்பி நம்ம இதை கொடுத்துருக்கோம், ஒரு தீசிஸ் ஆகட்டும் ஒரு பேப்பர் ஆகட்டும், நம்ம இதை எத்தனை காப்பீஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்லை பைண்டிங் பண்ணியிருக்கோமா இல்லையா, பைண்டிங் பண்ணணும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பைண்டிங் பண்ணியிருக்கோமா. அடுத்து வந்து கலர் ஆஃப் கவர், அந்த கவர் பைண்டிங் பண்ணியிருந்தோம்னா அந்த கவருடைய கலர் எப்படி இருக்கணும். லெட்டர் ஆன் கவர், அந்த கவர் மேலே லெட்டர்ஸ் வந்து போல்டாக இருக்கணுமா, இட்டாலியாக இருக்கணுமா, இல்லை தின்னாக இருக்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே தான் அந்த ஃபைனல் டிராஃப்டில் அந்த ஃபைனல் டிராஃப்டில் இதை தான் நம்ம எடிட் பண்ணுறதுல கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். கரெக்டாக இல்லைனா அதை நம்ம எடிட் பண்ணுறோம். இதுதான் இந்த ஃபைனல் ப்ராடக்ட்டில் எடிட் பண்ணுறோம். அடுத்து செக்லிஸ்ட் ஃபார் ஹெட்டிங் அண்ட் சப்ஹெட்டிங். ஹெட்டிங் ஆகட்டும் இல்லை சப்ஹெட்டிங் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறோம். ஹெட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா, சப்ஹெட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஸோ இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஆகட்டும் இல்லை சப்ஹெட்டிங் ஆகட்டும், இந்த ரெண்டுமே த்ரூ அவுட் த அசைன்மெண்ட் ஃபுல்லாக இருக்கா, கான்சிஸ்டன்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை தீசிஸ் ஃபுல்லாக த்ரூ அவுட் த தீசிஸ் ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரெண்டுமே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா. ஏன்னா ஒரு 4 பேஜுக்கு இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் சாப்டர் ஃபுல்லாக வச்சுருப்போம், அந்த மாதிரி நம்ம இருக்கான்றதை பார்த்துக்கணும். அடுத்து வந்து செகண்ட் வந்து சாப்டர் நம்பர் எப்படி இருக்கணும். லைக் அந்த பேஜுடைய சென்டரில் தான் அந்த சாப்டர் நம்பர் இருக்கணும். அதுவும் அந்த பேஜை ஸ்டார்டிங்கில் மேலாப்பில் கொண்டு போய் போட்டக்கூடாது. அதுலேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி பேஜ் சாப்டர் நம்பர் வந்து இருக்கணும். அப்புறம் அது எப்படி இருக்கணும், கேபிட்டலைஸில் தான் இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்து அது அந்த கேபிட்டலைஸ்டு அப்படிங்கிறதுமே ரோமன் நம்பர்ஸில் தான் இருக்கா, ரோமன் நியூமரல்ஸில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது செகண்ட். மூணாவது சாப்டரோடைய
டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ சாப்டரோட நம்பர் பார்த்தாச்சு, நம்பருக்கு அப்புறம் வந்து டைட்டில் போடணும் இல்லையா? ஸோ அந்த நம்பருக்கு அப்புறம் அந்த நம்பர் சென்டரில் போட்டாச்சு, அதுக்கு கீழே ஒன் டபுள் ஸ்பேஸ் விட்டு தான் அந்த சாப்டர் நம்பர், சாரி, சாப்டர் நம்பருக்கு கீழே ஒரு டபுள் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஹெட்டிங் சாப்டருடைய டைட்டிலே போடணும். அப்புறம் அந்த டைட்டில் எப்படி இருக்கணும், அந்த பேஜுடைய சென்டரில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து 3 சிங்கிள் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு 3 சிங்கிள் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் தான் சாப்டர் டைட்டில் போட்டு 3 சிங்கிள் ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் தான் அடுத்த லைனோ இல்லை அடுத்த ஹெட்டிங்கோ நீங்கள் போடணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதுவும் கேபிட்டலைஸில் தான் இருக்கணும். சாப்டர் ஹெட்டிங் எப்படி இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலேருந்து செட் வரை, அதாவது ஃபுல்லாக அது ஹெட்டிங் ஃபுல்லாமே கேபிட்டலைஸில் தான் இருக்கணும். ஓகேவா? நாலாவது, ஆர் சென்டர்டு ஹெட்டிங்ஸ். இப்போ நம்ம சென்டர் ஹெட்டிங் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது பெருசாக இருக்காதுன்னு எல்லாமே சைட் ஹெட்டிங் தான் போடுவோம். இருந்தாலும் நம்ம சென்டர் ஹெட்டிங் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இஃப் யூஸ்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த சென்டர் ஹெட்டிங் எப்படி இருக்கணும்னா அந்த பேஜோடைய சென்டரில் இருக்கணும். அது சென்டர் ஹெட்டிங். ஸோ அந்த பேஜோட சென்டரில் இருக்கணும். செப்பரேட் ஃப்ரம் த லாஸ்ட் லைன் ஆஃப் த சாப்டர் டைட்டில். இப்போ வந்து மேலே நம்ம சாப்டர் டைட்டில் போட்டாச்சு, அதுக்கும் இந்த சென்டர் ஹெட்டிங் ரெண்டுமே சென்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்குமே எப்படி இருக்கணும், செப்பரேட்டாக இருக்கணும். எப்படி செப்பரேட்டாக இருக்கணும், 3 சிங்கிள் ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து அந்த சாப்டரோடைய டைட்டில் நாம செப்பரேட் பண்ணி காமிக்கணும். ஏன்னா ரெண்டுமே வந்து சாப்டரோட டைட்டில் கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் சாப்டரோட டைட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டலைஸ்லேயே போடுவோம். ஆனால் இது வந்து லோவர் கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெட்டரை தவிர மற்ற எல்லா லெட்டரையுமே லோவர் கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே சமயம் இந்த 3 சிங்கிள் ஸ்பேஸ் விட்டாச்சு, அந்த சாப்டர் அந்த சென்டர் ஹெட்டிங் விட்டதுக்கப்புறமும் அடுத்த லைன் நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கும் 3 சிங்கிள் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அந்த சாப்டரோடைய ஹெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் தவிர மற்ற எல்லா கீவேர்ட்ஸுமே லோவர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து அட்லீஸ்ட் ஒரு தீசிஸ் ஆகட்டும், ஒரு அசைன்மெண்ட்டுக்காகட்டும் அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டர் ஆச்சு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் டூ அ சாப்டர், ஒரு சாப்டருக்கு 2 சென்டர் ஹெட்டிங் ஆச்சும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அஞ்சாவது, ஆர் சைடு ஹெட்டிங்ஸ். சைடு ஹெட்டிங்ஸில் எப்படி இருக்கணும், சைடு ஹெட்டிங்ஸ் ஃப்ளஷ் வித் லெஃப்ட் மார்ஜினோட ஒட்டி இருக்கணும். சைடு ஹெட்டிங்ஸ், அந்த சைடு ஹெட்டிங் சென்டர் ஹெட்டிங்னா பேஜோட சென்டரில் இருக்கணும், சைடு ஹெட்டிங்னா அந்த மார்ஜினோட ஒட்டி இருக்கணும், அதுவும் லெஃப்ட் மார்ஜினோட ஒட்டி இருக்கணும். சைடு ஹெட்டிங், இப்போ சென்டர் ஹெட்டிங்க்கு நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியதில்லை, பட் ஆனால் சைடு ஹெட்டிங்க்கு அண்டர்லைன் பண்ணணும். இன் லோவர் கேஸ் எக்ஸப்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் லெட்டர், அதுவும் லோவர் கேஸில் தான் இருக்கணும். நம்ம சென்டர் ஹெட்டிங் நம்ம பார்த்த மாதிரி ஆஸ் யூஷுவல் சென்டர் ஹெட்டிங் நம்ம பார்த்த மாதிரி ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் நம்ம கேப்ஷனில் இருக்கலாம், அப்புறம் எல்லாமே வந்துட்டு மற்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே லோவர் கேஸில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 3 சிங்கிள் ஸ்பேஸ் விட்டு செப்பரேட் பண்ணியிருக்கணும். இப்போ முன்னாடி வந்து சென்டர் ஹெட்டிங் போட்டாச்சு, அப்புறம் சைட் ஹெட்டிங் போடுறோம் இல்லையா, அந்த சைட் ஹெட்டிங்க்கும் சென்டர் ஹெட்டிங்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கணுமாமா, 3 சிங்கிள் ஸ்பேஸ் வந்து வித்தியாசம் இருக்கணும். இப்போது சைட் ஹெட்டிங் போட்டதுக்கப்புறம் அது கீழேயே நம்ம வந்துட்டு எழுதக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு கீழே ஒரு டபுள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் நீ ஒரு டெக்ஸ்ட் ரைட் பண்ண, அந்த சென்டென்ஸ் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆறாவது, ஆர் பேராகிராஃப் ஹெட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டென்டட் ஆஸ் ஃபார் நார்மல் பேராகிராஃப்ஸ். இப்போ வந்து உள்ளே தள்ளி இருக்கணும். பேராகிராஃபோட ஹெட்டிங் வந்துட்டு கொஞ்சம் நார்மலான பேராகிராஃப், நார்மலானதை விட கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சைடு ஹெட்டிங்ஸை விட பேராகிராஃப் ஹெட்டிங் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் எப்படி இருக்கணும், அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும்னா சைடு ஹெட்டிங்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், பேராகிராஃப் ஹெட்டிங் அண்டர்லைன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த ஹெட்டிங்கும் அண்டர்லைன் பண்ண வேண்டியதில்லை. எண்டட் வித் அ பீரியட், பீரியடோட எண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. எதனால் எந்த பீரியட் வச்சு எண்டு பண்ணணும்னு தெரியல, பட் ஆனால் எண்டட் வித் அ பீரியட் அப்படின்ட்டு இருக்காங்க. இன் லோவர் கேஸ் எக்ஸப்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் லெட்டர், அதே மாதிரி நம்ம லோவர் கேஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த பேராகிராஃப் ஹெட்டிங்கோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம கேப்ஸில் போட்டுறோம், அப்புறம் ஃபுல்லாக லோவர் கேஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஏதாவது ரைட் பண்ணுவேன் இல்லையா, டெக்ஸ்ட் ரைட் பண்ணுவேன், அப்படி அந்த டெக்ஸ்ட் ரைட் பண்ணும் பொழுது 3 சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும், அவ்வளோதான். அடுத்து நம்ம கோட்ஸ் எப்படி இருக்கணும், செக்லிஸ்ட் ஃபார் கோட்ஸ். இப்போ வந்து ஹாவ் எக்ஸ்ட்ராக்ட் காப்பீடு வெர்பட்டியம் பீன் செக்டு ஃபார் அக்யூரன்சி இன், அந்த எக்ஸ்ட்ராக்டான காப்பி வந்து எப்படி இருக்கணும், அந்த கொட்டேஷனில் வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதா, அதாவது அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம ஹைலைட் பண்ணி காமிப்போம். ஸோ முக்கியமாக அந்த கொட்டேஷனுக்குள்ளே ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இன்னொருலேருந்து நம்ம காப்பி பண்ணுறோம், ஸோ காப்பி பண்ணுறதுலேயே எடுத்து போயிடும் இல்லையா. ஸோ காப்பி பண்ணுறதாகட்டும் கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட காப்பி பண்ணணும். பஞ்சுவேஷன் இருந்துச்சுன்னா பஞ்சுவேஷன் கூட விடாமல் அப்படியே, ஏன்னா ஒருத்தர் சொன்னதை நம்ம அப்படியே சொல்கிறோம், அவங்க எந்த மாடுலேஷனை சொல்லியிருக்காங்களோ அவங்க
பாயிண்ட் வச்சுருந்தாங்கன்னா பாயிண்ட் வைக்கணும், கம்மா வச்சுருந்தாங்கன்னா கம்மா வைக்கணும், ஹைஃபன் கொடுத்தா ஹைஃபன், எக்ஸ்க்ளாமேட்ரி இது சிம்பிள் கொடுத்தா அதுவும் கொடுக்கணும். ஸோ பஞ்சுவேஷன் கரெக்டாக இருக்கணும். கேபிட்டலைசேஷன் அவங்க கேபிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் கோட்ஸும் கேபிட்டலில் தான் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கேபிட்டலில் தான் இருக்கணும். வேர்டு ஆர்டர், அந்த வேர்டு கூட ஆர்டராக இப்போ ஒரு ஒரு வேர்டுக்கு கொஞ்சம் தள்ளி அப்புறம் ஒரு எஸ் கொடுத்துருக்காங்க, எஸ் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அது கூட அதே மாதிரி ஆக மொத்தம் இருக்கிற மாதிரி அப்படியே போடணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, have quotations been assessed for relevance, forceful expression, valid an argument, provided a basis for discussion or critical analysis. ஸோ இதெல்லாமே வந்து இருக்கா அப்படி, இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஆர்குமெண்ட் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கோட்ஸில் அதுதான் எப்படி அது வந்து அசர்ட் ஆகிருக்கு, எப்படி அது உள்வாங்கி இருக்கு, இதை நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரெலவன்ஸு, ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன், அதான் நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டின் மார்க் போடணும், அப்படிலாம் இருக்கணும். வேலிடேட்டிங் அண்ட் ஆர்குமெண்ட், ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டை வேலிடேட் பண்ணுது, அதுக்கேற்ற ஒரு பஞ்சுவேஷனோ இல்லை அதுக்கேற்ற ஒரு சென்டென்ஸோ இருக்குன்னா அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதணும். ப்ரொவைடிங் அ பேசிஸ் ஃபார் டிஸ்கஷன் ஆர் கிரிட்டிக்கல் அனலைசிஸ், நம்ம அந்த கொட்டேஷனுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கலாம்னா ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுறது அந்த பேசிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ண ஒரு பேசிஸாக இருக்கலாம். அந்த கோட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வேர் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வாஸ் மாடிஃபைடு இஸ் திஸ் ஷோன் பை, எக்ஸ்ட்ராக்ட் வந்து எப்படி மாடிஃபை ஆகிக்கணும் அந்த கோட்ஸ்குள்ளே அப்படின்னா இன்டர்போலேஷன் அண்ட் த யூஸ் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். இன்டர்போலேஷன் இருக்கணும், அதே மாதிரி அதுக்கு வெளியில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் போட்டிருக்கணும். நம்மலாம் வந்துட்டு இதுதான் கோட்ஸ் மட்டும் போட்டு அது அப்படியே விட்டுருவோம். ஸோ அந்த கோட்ஸுக்கு முன்னாடியும் கோட்ஸுக்கு அப்புறமும் கூட நம்ம ஸ்டார்டிங் கோட்ஸுக்கு முன்னாடி கோட்ஸுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம இன்னொருத்தர் சொன்ன ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆலிமம் அன்னைக்கு சொன்னாங்க இதை வச்சு எம்எல்ஏ புக் வச்சு ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்க. அப்புறம் எலிப்சிஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து அந்த கோட்டேஷனுக்குள்ளே பார்க்கணுங்கிறாங்க. ஆர் கொட்டேஷன்ஸ் சிங்கிள் ஸ்பேஸ்டு ஃபார் லாங் கொட்டேஷன் வந்து சிங்கிள் ஸ்பேஸ் தான் இருக்கா, அந்த அந்த லாங் கொட்டேஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்பேஸ் தான் இருக்கா, லைன் பை லைனு சிங்கிள் ஸ்பேஸ் விட்டு தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அதே மாதிரி டபுள் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த டபுள் ஸ்பேஸையும் விட்டு நம்ம கொடுக்கணும். ஃபார் ஷார்ட் கோட்ஸுக்கு லாங் கொட்டேஷனுக்கு சிங்கிள் ஸ்பேஸ் விட்டால் போதும், இதே ஷார்ட் கொட்டேஷனுக்கு டபுள் ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறாங்க அந்த டெக்ஸ்ட்டில். ஆர் ஆல் கொட்டேஷன்ஸ் அப்ராப்ரியேட்லி இன்ட்ரடியூஸ்டு, எல்லா கொட்டேஷன்ஸும் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோமா அப்படி அதை பார்க்கணும். இஸ் ஈச் கொட்டேஷன் அக்யூரேட்லி ரெஃபரன்ஸ், ஒவ்வொரு கொட்டேஷனும் அக்யூரேட்டாக நம்ம ரெஃபர் பண்ணி அது இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கோமா அதை கரெக்டாக பார்க்கணும். இதுதான் கோட்ஸ்க்கானது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஜென்ரலாக புக் ஃபுல்லாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற என்னது, ஸ்டார்டிங் வந்து ஒரு கான்டாக்ட் இண்டெக்ஸ் பேஜிலிருந்து அதெல்லாம் இண்டெக்ஸ் பேஜ்லேருந்து அப்புறம் மெயினான பேஜ் வரும் இல்லையா, மெயின் டெக்ஸ்ட்டு, அதிலிருந்து லாஸ்ட்டாக ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ரெண்டாவது அதுக்கு உள்ள ஒவ்வொரு ஹெட்டிங்கும் சப் ஹெட்டிங் எப்படி இருக்கணுன்றதை பார்த்துட்டோம். மூணாவது அந்த சப் ஹெட்டிங்குள்ளே ஆகட்டும் இல்லை பேராகிராஃப் ஹெட்டிங் இல்லை சென்டர் ஹெட்டிங் ஏதோ ஒன்றுக்குள்ளே நம்ம கோட்ஸ் எழுதுவோம், அந்த கொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு.